ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 17 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? நல்லபடியாக போயிருக்குன்னு நம்புகிறேன். சரி, இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணிங்களா? எக்ஸசைஸ் பண்ணிங்களா? வாக்கிங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? நான் இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நான் டயட்டில் இருந்த மாதிரியே இல்லை. நான் இன்னைக்கு சீட் டே மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு நான் பழையபடி என்னெல்லாம் சாப்பிட்டனோ அதே தான் சாப்பிட்ருக்கேன். இந்த டயட்டில் நான் எவ்வளோ கட் பண்ணனோ அதை இன்னைக்கு சொதப்பிட்டேன். உண்மையை சொல்லணும்னா சொதப்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ஓவராகவே சாப்பிட்டுட்டேன். நான் உண்மையை சொல்கிறதுல என்ன இருக்குது? நான் சொன்னால் தானே நீங்களும் அதை திருத்திக்க முடியும். ஸோ நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட்டேன், எதனால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் இனி எப்படி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஓகேவா? நான் இன்னைக்கு திருவிழா நடக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி திருவிழாவுக்கு காலையிலே சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு தான் கோவிலுக்கு போனேன். காலையிலே ஒரு 2 இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு போய் சாமியாட்டம்லாம் பார்த்துட்டு சாப்பிடலான்னு சொல்லி கோயிலில் கொடுத்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அது என்னென்னா ரைஸு அங்கே கொடுத்தது தான், பருப்பு, சாம்பார், ரசம் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் எவ்வளோ ரைஸ் முதல்ல வாங்கியிருந்தேனோ அதில் தான் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். அதிலே தான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீன்ஸும் கொண்டக்கடலையும் போட்டு ஒரு கூட்டு வச்சுருந்தாங்க, அவியல் வச்சுருந்தாங்க, தயிர் பச்சடி வச்சுருந்தாங்க, அடுத்து ஊறுகாயும் வச்சுருந்தாங்க. நான் இதில் ஊறுகாய் எடுக்கலை, மற்றபடி 3 கூட்டுமே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 3 குழம்புமே எடுத்துக்கிட்டேன். அடுத்து பால் பாயசம் வச்சுருந்தாங்க. பால் பாயசமும் நேற்று மாதிரியே தான் பாயசம் ஒரு 4 வாய் எடுத்து வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியே நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி கோயில் கூட முடியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் மட்டன் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ மட்டன் கூட்டு மாதிரி வச்சு அது கூட ஆப்பமும் வச்சு தான் சாப்பிட்டேன். 2 ஆப்பம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளது தான் இனி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் தான் நிறைய வரும். சரி, எதனால் நான் சாப்பிட்டேன், அதை இந்த காரணம் சொல்கிறது சரியா, அதெல்லாம் பற்றி 2வது நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன், ஓகேவா? நான் காலையிலையும் நைட்டும் பால் குடிச்சிருந்தேன், அது வேறு. அதுக்கப்புறம் கோவிலில் சாப்பிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்க போனேன். அவங்க அங்கே 1 கப் ஆஃப் சர்பத் கொடுத்து குடிமா அப்படின்னாங்க. இல்லை, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இல்லை, குடி, வீட்டுக்கு எதுவும் குடிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி 1 கப் ஆஃப் சர்பத் கொடுத்தாங்க. அதனால் வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் குடித்தேன். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட காரணம் என்ன தான் சொன்னாலும் நம்ம நிறைய நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறதுனால அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. நம்ம என்ன தான் சொல்லி தட்டி கழித்தாலும் அவங்க அதை குடிமான்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேண்டாம் குடுன்னு யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. அதே சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி எனக்கு அமைஞ்சுது. ஸோ அதனால் அதை குடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால நான் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை உண்டாயிருந்தவங்க ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தேன். ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தானே அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ இந்த டைமில் தானே என்னென்ன ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒருத்தங்களை பார்க்கணுனாலும் பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் அவங்க வீட்டுக்கும் போயிருந்தேன். அங்கேயும் 1 கப் ஆஃப் காஃபி கொடுத்து குடிமான்னாங்க. அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதையும் குடிச்சிக்கிட்டேன். சரின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கோயிலுக்கு போனால் அங்கே எல்லோரும் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீ மட்டும் ஏன் சாப்பிடாமல் இருக்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, நீயும் சாப்பிடுன்னு சொல்லி எனக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதையும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு ஐஸ்கிரீம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வீட்டிலையே ஐஸ்கிரீம் செய்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் கோயிலில் இந்த 2-3 நாளாகவுமே நான் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலை. ஐஸ்கிரீம் நான் சாப்பிடலை. அப்போது இவங்க வீட்டில் செய்து கொடுத்த உடனே சரி, வீட்டில் உள்ளது தானே, வீட்டில் வச்சு செய்தது தானே அப்படின்னு சொல்லி அதை நானே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, இந்த வெக்கைக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சூடாக இருக்குல்ல கிளைமேட், ரொம்ப சம்மர் டைமில், அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்து. ஸோ இது வீட்டில் செய்தது தானே, அதனால இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே சாப்பிட்டுக்கிட்டேன். ஐ எம் ஸோ சாரி, நான் இன்றைக்கி என்னோடய டயட்டை இருக்கலை. ஸோ இதுக்காக நான் நாளைக்கு
கூட ½ அன் ஹவர்னாலும் வாக்கிங் பண்ணிக்கிடுவேன். ஸோ நான் சாப்பிட்டேன்னு சொல்லி நீங்களும் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா நான் வந்து இதுக்காக நாளைக்கு ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா வாக்கிங் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கப்புறவு நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நம்ம வந்து எப்படி தான் தட்டி கழிக்கணும்னு நினச்சாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். ஸோ அதனால இந்த டயட் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால டெய்லி அப்படி தான் ஆகும்னு நினச்சி இந்த பாயிண்டில் நீங்கள் டயட்டை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சா, சரி நான் நாளைக்கு அதுக்காக சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிடுவேன், நாளையிலேருந்து நான் என்னோடய டேயை ஃப்ரெஷ்ஷாக டயட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர, இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அதனால் நான் நாளைக்கு வந்து என்னோடய டயட்டை விட்டுட்டு நான் வந்து நார்மலாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குறைஞ்ச வெயிட்டும் திரும்ப கூட தான் செய்யும். ஸோ நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டா இன்னையோட விட்டுறணும், அதை நாளைக்கும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போகக்கூடாது. ஓகேவா? அதனால் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன், ஆனால் அதை நான் வந்து சரின்னு சொல்ல மாட்டேன். நான் இன்றைக்கி நான் சாப்பிட்டதுக்கு நான் நாளைக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிடுவேன், அதோட நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக என்னோடய டயட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது அதை எவ்வளோ நாள் நம்ம தொடர்ந்து கொண்டு போகிறோமோ அவ்வளோத்துக்கு தக்கனதான் நம்மளோட வெயிட் குறையும். ஸோ நீங்களும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன் அதனால் நான் வந்து நாளையிலேருந்து டயட் இருக்க மாட்டேன்னு இருக்காதீங்க. அப்படி யோசிக்க கூட செய்யாதீங்க. நாளைக்கு நம்ம டயட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இதோட நல்லபடியாக கொண்டு போகணுன்னு தான் தோணணும். ஓகேவா? சரி, இன்றைக்கி நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் நாளைக்கு என்ன பண்ணுறேன் நாளைக்குள்ள வீடியோவில் சொல்கிறேன். பை பாய்.